பிரேஸ் விளாடுங்க. எங்களுடைய நோக்கம் ஒரு வருடத்தில் வேதாகமம் முழுமையாக வாசித்து முடிக்க வேண்டும். வேத வாசிப்பு பகுதி ஆதியாகமம் 27 முதல் ஆதியாகமம் 30 வரைக்கும் உள்ள அதிகாரங்கள். 27வது அதிகாரத்தில் ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புவார். ஆனால் ரெபெக்காள் சில காரியங்கள் செய்து யாக்கோப்பை ஆசீர்வதிக்க செய்வார். அதன் நிமித்தமாய் ஏசாய் கோபம் கொள்வார். இதனால் யாக்கோப்பு மாமன் லாபான் வீட்டிற்கு செல்லும் காரியங்கள் அதில் கூறப்பட்டிருக்கும். 28வது அதிகாரத்தில் ஏசா பெற்றோர் மீது கொண்ட கோபத்தினால் மறு திருமணம் செய்வார். யாக்கோப்பு பிரயாணத்தின் போது ஏற்படும் சொப்பனங்கள் அதில் விளக்கப்பட்டிருக்கும். 29வது அதிகாரத்தில் மாமனாகிய லாபான் இளைய மகளை திருமணம் செய்து கேட்பார் யாக்கோப்பு. ஆனால் யாக்கோப்பை ஏமாற்றி மூற்ற மகளை திருமணம் செய்து கொடுப்பார். இதில் அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளும் 2 மனைவி கொடுக்கிற வேலைக்காரர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளும் கூறப்பட்டிருக்கும். 30வது அதிகாரத்தில் என் மாமனாராகிய நீர் எங்களை விடுதலை செய்யும் என்று கூறி அதில் அவர் ஊழியம் கேட்பார். அந்த ஊதியத்தின் நிமித்தமாய் அவரை ஆசீர்வதிக்கப்படுவதும் அதில் கூறப்பட்டிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.